வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்துட்டு மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோனே சொல்லலாம். ஸோ லிஸ்ட் ஆஃப் ஃபாதர்ஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸ் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அதை பற்றினா நம்ம வீடியோ வந்து நான் படித்த நோட்ஸ், அதாவது 5 years பேக் உள்ள நோட்ஸை வச்சு நான் போட்டிருந்தேன். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அது கிளியராக இல்லை மேம், நீங்கள் திரும்ப வீடியோ போடுங்க அப்படின்றது கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ரெக்வஸ்ட்டுக்காக கன்சிடர் பண்ணி நான் வந்து இதை வந்து பார்ட்டாக பிரித்து இன்னைக்கு வந்து பார்ட் 1. ஸோ எக்ஸ்பிளனேஷனோட 25 அப்படின்ற எக்ஸ்பிளனேஷன் ஒரு 25 டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் ஆஃப் சாசர்ல இருந்து நமக்கு இப்ப பிரசன்ட் ஏஜ் வரைக்கும் என்னெல்லாம் ஃபவுண்டர்ஸ், ஸோ லிட்ரேச்சர், நாவல், டிராமா, எஸ்ஸே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜானர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ட்ராஜடி, அடுத்து காத்திக் நாவல், ஹாரர் நாவல், இதுக்கெல்லாம் ஃபாதர்ஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸ். இப்ப கிரிட்டிசிசம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபாதர்ஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான வீடியோஸோட ஒரு தொகுப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஒரு கன்சாலிடேஷன் அண்ட் கிஸ்ட்ன்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையுமே இதுல என்ன ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் நீங்க படிச்சுட்டு வந்திருப்பீங்க, அதை வந்து நம்ம வந்து கொடுக்கறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரே கன்சாலிடேஷனா பார்க்கும்போது மைண்ட்ல வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ லிஸ்ட் ஆஃப் ஃபவுண்டர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உங்களோட கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நாங்கள் இப்போ கொடுக்குறோம். இதுல வந்து அடுத்தடுத்து கண்டினியூவா வீடியோஸ் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சாசர், ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ரியும் சாசர், ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஸே பேக்கன், பிரான்சிஸ் பேக்கன், ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னா ஜாஃப்ரே சாசர். அடுத்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரோஸ் அப்படிங்கிறது வந்து கிங் ஆல்ஃபிரட். அவரோட கிங்கு, அவரோட டைம்ல வந்து ப்ரோஸ் வந்து ஸ்டார்ட் ஆனதுனால அவரை சொல்றாங்க. ஸோ ஃபாதர் ஆஃப் எஸ்ஸேஸ் வந்து மான்டைன். அடுத்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் நாவல் ஹென்ரி ஃபீல்டிங். இங்கிலீஷ் நாவல் வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது ஹென்ரி ஃபீல்டிங். ஸோ ஃபாதர் ஆஃப் மாடர்ன் லிங்குவிஸ்டிக்ஸ் ப்ளூம்ஃபீல்ட். மாடர்ன் லிங்குவிஸ்டிக்ஸ், இப்ப இருக்கிற லிங்குவிஸ்டிக்ஸ் நமக்கு ஒரு தனி யூனிட்டே இருக்கு நமக்கு, லிங்குவிஸ்டிக்ஸ், லாங்குவேஜ் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ்னு, அது வந்து ப்ளூம்ஃபீல்ட். ஸோ ஹெரால்ட் ப்ளூம்ஃபீல்டுன்னு நம்ம சொல்லுவோம். டாக்ஸானமி, ப்ளூம்ஃபீல்டு வந்து நமக்கு டாக்ஸானமி கொடுத்துருக்காரு, அந்த டாக்ஸானமி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்கன் டிரான்சென்டலிசம், ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் டிரான்சென்டலிசம் எமர்சன், செகண்ட் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரரி ஸ்பென்சர், செகண்ட் ஃபாதர், ஃபர்ஸ்ட் ஃபாதர் வந்து சாசர், செகண்ட் ஃபாதர் வந்து ஸ்பென்சர். பிரின்ஸ், அதாவது பிரின்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஸேயிஸ்ட், அது யாருன்னா சார்ல்ஸ் லாம்பர். அடுத்து ஃபாதர் ஆஃப் ரிவெஞ்ச் ட்ராஜடி அப்படிங்கிறது தாமஸ் கீட். அடுத்து பொயட் யாருன்னா ஸ்பென்சர். கிரிட்டிக் யாருன்னா ஹாஸ்லிட். ஒரு ஃப்ரெண்ட் வந்து மேத்யூ அர்னால்டுன்னு சொல்லியிருந்தீங்க, பட் ஆக்சுவலா கிரிட்டிக் ஹாஸ்லிட் தான் சொல்றாங்க. அவரோட கிரிட்டிசிசம் பேஸ்டு எஸ்ஸேஸை வச்சு. த ஃபவுண்டர் ஆஃப் நைட் ஸ்கூல் ஆஃப் பொயட்ரி அப்படின்னா கிறிஸ்டோபர் மார்லோவ், நைட் ஸ்கூல் ஆஃப் பொயட்ரி. அடுத்து ஃபவுண்டர் ஆஃப் மெட்டாபிசிக்கல் ஸ்கூல் ஆஃப் பொயட்ரி யாருன்னா ஜான் டான். மெட்டாபிசிக்கல் பொயட்ரி, அதாவது காடை வச்சு, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காடை வச்சு வர்றது வந்து ஜான் டான். த ஃபவுண்டர் ஆஃப் லேக் ஸ்கூல் ஆஃப் பொயட்ரி வந்து வேர்ட்ஸ்வர்த். லேக் ஸ்கூல் அப்படின்றது அந்த ஏரியாவை பொறுத்து, லேக் அப்படிங்கிற ஏரியால இருந்து ஒரு குரூப் ஆஃப் பொயட்ஸ் இருக்காங்க, அவங்கள வந்து சொல்றது. அடுத்து ஃபவுண்டர் ஆஃப் சொசைட்டி ஃபார் பியூர் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ராபர்ட் பிரிட்ஜஸ். டிரான்ஸ்லேஷன் கிராமர் மெத்தட் நோம் சாம்ஸ்கி. Touchstone method Matthew Arnold. Father of plagiarism Chaucer. Father of English tragedy Christopher Marlowe. Father of pre-Raphaelite movement D.G. Rossetti. Father of Gothic novels Horace Walpole. Father of English drama Shakespeare. Father of modern drama Henrik Ibsen. ஸோ இதுல வந்து இங்கிலீஷ் ட்ராஜடி அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் கிறிஸ்டோபர் மார்லோவ். நமக்கு வந்து டாக்டர் ரிவெஞ்ச் ட்ராஜடி பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்திருந்தது மாதிரி இங்கிலீஷ் ட்ராஜடி வந்து கிறிஸ்டோபர் மார்லோவ். ப்ரீ ரஃபேல்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பெயிண்டர் அண்ட் ஸ்கல்ப்சரோட மூவ்மெண்ட், ரஃபேல் அப்படிங்கிற ஒருத்தரோடதுல இருந்து வந்தது, அது ஆனா ஸ்டார்ட் பண்ணது டிஜே ரோசட்டி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் காத்திக் நாவல்ஸ் அப்படிங்கிறது ஹொரேஸ் வால்போல். காத்திக்னா டெரர், ஹாரர்னு சொல்லலாம். ஸோ லிஸ்ட் ஆஃப் ஃபாதர்ஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸ் இந்த சீக்வென்ஷியல் வீடியோஸ்ல அடுத்தடுத்த வீடியோஸ்ல அப்டேட் பண்றோம். கிட்டத்தட்ட ஒரு 200 இருக்கு. நான் 25 அப்லோட் பண்றோம், நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்டே டியூன்ட் வித் த சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். Thank you for your support. If you like this video, like it, share it and subscribe my channel and share to your friends, those who are preparing for the PG TRB and UG TRB. Thank you friends.